ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்க போறோம். மண்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி டேல எப்படிலாம் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிஃப்டி வந்து கரெக்டாக லாஸ்ட் ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாலிங் வெஜ் தான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் அப்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கேப் அப்ல ஓப்பன் பண்ண மார்க்கெட் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ண கீழேயே வரல. மார்க்கெட் வந்து நல்லா வால்யூமா மேலேயே தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த வெஜ்ஜோட டார்கெட் எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டாங்க. ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சைட்வேஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்தது. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பை என்ட்ரி கொடுத்துருப்போம். இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்டா நம்ம வந்து கரெக்டா நிஃப்டி 24,000 கால் ஆப்ஷன் வந்து 148 வந்து பை கொடுத்துருப்போம். கரெக்டா இந்த பிளேஸ்ல நம்மளோட சப்போர்ட்டை தான் கொடுத்துருப்போம். ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்ல வந்து பை கொடுத்துருப்போம். அண்ட் கீழே ஒரு சப்போர்ட் இருந்தது. மேலே ரெசிஸ்டன்ட் வந்து டார்கெட்டா கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருந்திருப்போம். டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம 148 எடுத்த ட்ரேட் வந்து கரெக்டாக நம்மளோட டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம டார்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து எவ்வளோ ஃபால் வந்திருக்கும் பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்டா பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் ஆன உடனே மார்க்கெட் ஸ்லோ டவுனா மேலே போகும்போது அதான் நம்ம ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கும்போது இங்கே எங்கேயுமே பை பண்ணாம டாப்ல போயிட்டு பை பண்ணியிருப்பாங்க. இன்னும் மார்க்கெட் மேலே போயிட்டுன்னு. ஸோ அவங்க பை பண்ண உடனே ஒரு ட்ராப் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்தாங்க. பட் என்னதான் மார்க்கெட் கீழே வந்தாலும் நிஃப்டியில பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்ல தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சப்போர்ட் இருக்குதா. இந்த சப்போர்ட் பிளேஸ்ல கரெக்டா வந்த மார்க்கெட் திரும்ப யூட்டன் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் சப்போர்ட் தான் எடுத்திருக்கோம். நம்மளோட சேனல்ல வந்து எல்லாமே நம்ம லைவ் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும். நம்ம இங்க டார்கெட் கொடுக்குறப்பே சப்போர்ட் வந்து இந்த பிளேஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ் வரும்போது தான் கரெக்டா ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த பிளேஸ் வரும்போது தான் மார்க்கெட்ல வந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்கோம். இது புரியாம நிறைய பேர் வந்து ஃபுட் சைடு வந்து தேவையில்லாம போயிட்டு லாக் ஆயிருவீங்க. மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்ம கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகும்போது கரெக்டாக இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே பை என்ட்ரி கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் 24,050 பார்த்தீங்கன்னா 100 பை சொல்லியிருப்போம். நம்ம பை சொன்ன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம பை பண்ணுற சார்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணும்போது இங்கே சப்போர்ட் இருக்குது. நம்ம நோட் பண்ணி போட்டிருப்போம் 100ல. கரெக்டாக நம்ம இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்போது 100ல பை கொடுத்துருப்போம். பைக் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இங்கே சின்னதாக கன்சாலிடேட் ஆயிருக்கும். நம்மளோட ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம எப்பவுமே சார்ட்ல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். பர்ஃபெக்டா இதோட ரெசிஸ்டன்ட் இது தானே இருக்கும். நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ப்ராஃபிட்டையும் புக் பண்ண சொல்லியிருப்போம். 100லேருந்து 145 ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்க மொத்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் டாப்ல இங்க எல்லாருமே பை பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் ஆயிரும்னு அவங்களோட லிக்விடிட்டி ஃபுல்லாவே இங்க இருக்கும். அதை ஃபுல்லாவே டிராப் பண்ணிட்டு ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் கரெக்டா ஃபுல் பேக் ஆகுதான்னு பார்த்துட்டு 100ல பை எடுத்து மார்க்கெட் வந்து கரெக்டா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 145ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த வீக் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரி அண்ட் நிஃப்டி எக்ஸ்பெரியும் நம்ம ட்ரேட் கொடுத்துருப்போம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கேபிட்டல் டபுள் வந்து ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிடுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளோட சேனல்ல வந்து ஃபுல்லாகவே காட்டுறேன். நீங்க பாருங்க சென்செக்ஸ் வந்து இது சென்செக்ஸ் எக்ஸ்பெரி டேல எடுத்த ட்ரேடு. சென்செக்ஸ் 77,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து 120ல பை பண்ண சொல்லியிருப்போம். அது வந்து 150 போயிருப்போம். நம்ம பை பண்ண சொன்ன சாட்டையும் நம்ம இதில் போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன்ல இருந்து மார்க்கெட் நல்லா டாப்ல போயிட்டு கேப் அப் ஓப்பன் பண்ணாங்க. மார்க்கெட் அங்கேருந்து ஸ்லோ டவுன் பண்ணி கீழே வரும்போது ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது இந்த 120 பிளேஸ்ல. ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் ட்ராப் பண்ணி மார்க்கெட்ல வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுது நம்ம நோட் பண்ணி போட்டிருப்போம். அந்த பை பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருப்போம் இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பிக் டார்கெட் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டாக சேனலோட டாப்புக்கும் வந்திருப்பாங்க. 200 வந்திருக்கும் நம்ம 120ல பை பண்ணது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 253. இன்னும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கேபிட்டல் வந்து ட்ரிபிளே ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம இங்க எடுத்த ட்ரேட் வந்து சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து 350 இது வந்து 500 வரைக்குமே போயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 400 வரும்போதே மார்க்கெட்ல வந்து வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ண சொல்லியிருப்போம். இது இந்த கேபிட்டல்ல வந்து நம்ம ட்ரிபிள் பண்ணியிருப்போம்.
அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடும் நம்ம கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் ட்ரேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரேடை வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்போம். சென்செக்ஸ் 76,400 புட் ஆப்ஷனை வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்போம். 0 to ஹீரோ ட்ரேடுன்னு. அண்ட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1250க்கு கொடுத்துருப்போம். அது வந்து 180க்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரியும் கிடைச்சிருக்கும். அதுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், சென்செக்ஸில் வந்து சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் வந்து ஸ்லோவாக மேலே போகிற மாதிரி வால்யூமே இருக்காது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சுத்தமாக வால்யூமே இல்லாமல் மார்க்கெட் வந்து மேலே போவாங்க. ஸோ இதுலேயே தெரியும் நல்லா பை ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து நல்லாவே இங்கே வால்யூம் கேண்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த வால்யூம் கேண்டிலே தெரியும் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் சைடு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு. ஸோ கரெக்டாக நம்ம புட் ஆப்ஷனில் தான் ஃபோக்கஸும் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம இந்த புட் ஆப்ஷனை வந்து கரெக்டாக 50 to 55ல பை பண்ண சொல்லியிருப்போம். பை பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 95 வரைக்கும் போயிருக்கோம். நம்மளோட ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து 95 வரைக்கும் போயிருக்கோம். அதுக்கப்புறமா மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப வந்து 150 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கோம். அண்ட் இந்த ட்ரேடு முடிஞ்சிட்ட உடனே மார்க்கெட்ல இன்னொரு ட்ரேடு கொடுத்துருப்போம். சென்செக்ஸ் 76,300 வந்து 40ல பை பண்ண சொல்லி 45ல கொடுத்துருப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 95 வரைக்குமே போயிருக்கும் இந்த ட்ரேடும். ஆல்மோஸ்ட் அன்னைக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 3 ட்ரேட் எடுத்துருப்போம். 3 ட்ரேட்ல 2 கேபிட்டல் டபுள் ஆயிருக்கும், 1 ட்ரிபிள் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்போர்ட் இருக்கும். இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம திரும்ப 40 to 45ல பை பண்ண சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம 45ல எடுத்த ட்ரேட் வந்து 100 வரைக்கும் மேலே போயிருக்கும். இதுலயும் கேபிட்டல் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கும். அண்ட் அகைன் லாஸ்ட் ட்ரேடே நம்ம கொடுத்த ட்ரேட் இது டியூஸ்டே கொடுத்தது 150 அண்ட் 130லையும் பை பண்ண சொல்லியிருப்போம் புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப இந்த பிளேஸ் வரும்போது நல்லா சப்போர்ட் எடுத்தாங்க. மார்க்கெட் இங்கே மேலே போகிற மாதிரி காட்டி திரும்ப புல் பேக் வரும்போது இங்கே சப்போர்ட் இருந்தது. ஸோ சப்போர்ட் யூஸ் பண்ணி 130ல பை பண்ண சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து இதுவாக தான் இருக்கும். எப்பவுமே நம்மளோட ட்ரெண்ட் லைன் இங்கே நான் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணியிருப்பேன், அதான் டார்கெட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 130ல எடுத்து மார்க்கெட் வந்து 175, 180, 200 வரைக்கும் வந்திருக்கும். இது கரெக்டாக நம்மளோட டார்கெட்டையும் இதுவும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே டார்கெட் மேலே போகும்போது ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ணிடுங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது ப்ராஃபிட் எப்பவுமே புக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேடும் கொடுத்துருப்போம். கால் ஆப்ஷன் வந்து 22,900 கால் ஆப்ஷன் வந்து 125ல பை பண்ண சொல்லி 180 வந்து டார்கெட்டாக கொடுத்துருப்பேன். இது எதுனா ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இங்கே நல்ல வால்யூமாக மேலே போயிட்டு கீழே வரும்போது ஃபுல் பேக்கில் இங்கே சப்போர்ட்டில் நம்ம பை கொடுத்துருப்போம். டார்கெட் வந்து ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா கொடுத்துருப்போம், இங்கே மார்க் பண்ணியே கொடுத்துருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 90ல வந்து பை என்ட்ரிங் கொடுத்துருப்போம். அண்டு நிஃப்டியோட சார்ட்டையும் நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்போம். நிஃப்டி இண்டெக்ஸோடது இதில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இங்கே வரும்போது எல்லாமே பை தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் மேலே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருந்தது நிஃப்டி எக்ஸ்பைரி டேல. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஃபுல்லாகவே 0 to ஹீரோ காலும் கொடுத்துருப்போம். 50ல 0 to ஹீரோ கால் கொடுத்தோடனே அதோட பேட்டர்னையும் நம்ம வந்து இதில் போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம 50ல இங்கே பை பண்ண சொல்லியிருப்போம். மார்க்கெட் இங்கே வரும்போது நல்லாவே சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரெசிஸ்டன்ட் இதுவாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கே செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 50ல எடுத்தது 125ல போயிட்டு நம்மளோட டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்தாலே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண மார்க்கெட் திரும்ப புல் பேக் வரும்போது நம்ம 50 எடுத்துகிட்டு போன என்ட்ரி இங்கே இருக்கும். மார்க்கெட் இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகி திரும்பவும் ஃபுல் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து பெரிய ப்ராஃபிட் வரும்போது அது லாஸ்ட்டில் மட்டும் எப்பவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் இன்னொரு ட்ரேட் நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம் 90ல. அது பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருப்போம். அதுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து நல்லாவே அக்ரெசிவாக மேலே போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் வரும்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அந்த பிரேக் அவுட் இங்கே நடந்து தான் மார்க்கெட் வந்து அன்னைக்கு எக்ஸ்பைரி டேல இவ்வளோ தூரம் மேலே வந்திருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் டேவை பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட மேலே வந்து கேப் அப் ஓப்பன் பண்ணாங்க. அது ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிஃப்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்குன்னு போன வீக் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். இந்த வீக் வந்து கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். பிரேக் அவுட் பண்ணும்போதும் பிரேக் பண்ணி கேப் அப்பில் தான் பிரேக் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்போம் போன வீடியோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கேப் அப்லேயே இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குமா, இது செகண்ட் டார்கெட் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஃபைனல் டார்கெட். இப்போ ஃபைனல் டார்கெட் வந்து இந்த வீக்குக்கு வந்து 24,400 தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் தான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ரிவர்ஸ் ஆயிருக்கிறாங்க. கண்டிப்பாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட சப்போர்ட்டாக இருக்கும். மண்டே எக்ஸ்பைரி டேக்கான சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,960 இருக்கும். ஏன் 916 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லாவே மேலே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே எங்கேயுமே இருக்காது. உங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாகவே ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க புல்லிஷா. ஸோ இவ்வளோ தூரம் வருதுங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான் மண்டே மார்க்கெட்டில். 23,950 இவ்வளோ தூரம் வந்தாலும் மார்க்கெட் வந்து திரும்ப சப்போர்ட் எடுப்பாங்க. இதையும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 23,850 தான் இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் வந்து இங்கே வரும்போது தானே மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து நல்லா கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணி மேலே வந்திருப்பாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் மார்க்கெட் வால்யூம் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இதுதான் 24,150 இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டு. மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து 24,300 வரைக்கும் போயிருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தாங்கன்னா மேலே தான் போவாங்க. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,300 தான். இது ஏன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சேனல் பேட்டர்னோட டாப் இதுதான். இதுதான் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த டார்கெட்டு தான் உங்களுக்கு வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ட். இதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 400 வரைக்குமே வரதுக்கும் சான்ஸ் இருக்கும். இது ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கேண்டில் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். நல்லா புல்லிஷாக கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து 400 வரைக்குமே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே புரியும். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இந்த சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்லா வால்யூமே மேலே வந்த மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் சின்னதாக கன்சன்ட்ரேட் பண்ணி மார்க்கெட் மேலே வராங்க. ஸோ மார்க்கெட் இந்த டாப் வரைக்கும் வரலாம். இல்லைன்னா இந்த கேப் இங்கே உங்களுக்கு ஒரு கேப் தெரியுதா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்குமே மார்க்கெட் வந்து 400 வரைக்குமே வரதுக்கும் சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னதான் இது வந்து பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும்ங்கிறத நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து லைவாகவே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் வரும். மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயாச்சும் டச் பண்ணாங்கன்னா அங்கே திரும்ப மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுது சான்ஸ் இருக்கும். ரிட்டர்ன் ஆனாலும் மார்க்கெட் திரும்ப மேலே போகிற மாதிரி இருந்துன்னா நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் லைவாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.